இந்த பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு மிக முக்கியமான நாள் எது என்றால் அவரவர் பிறந்த நட்சத்திர நாள். உங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளிலே மாதம் அந்த நாளிலே அவசியம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். மற்ற நாட்களிலே கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் தினசரி கோவிலுக்கு போவதுதான் முறை. தினசரி இறை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு தினசரி கோவிலுக்கு போக நேர அவகாசம் இல்லை, கால அவகாசம் இல்லை என்றால் மாதம் நிச்சயமாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும். 27 நாட்கள் முடிந்து 28வது நாள் அடுத்து மறுபடியும் அதே நட்சத்திரம் வரும். ஒவ்வொரு மாதமும் நாம் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் வருகின்ற நாள் எது என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த மாதம் என்னைக்கெல்லாம் அஸ்வினி வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். உங்களுக்கு அவிட்டம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். நாம் பிறந்த நட்சத்திரம் இந்த மாதத்தில் என்னைக்கு வருது அப்படிங்கிறத அந்த தேதியை தெரிந்து வைத்து கொண்டு அந்த நாளிலே தவறாமல் கோவிலுக்கு போக வேண்டும். இறை வழிபாடு செய்வதற்கு மிக முக்கியமான நாள் எது என்றால் அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாள். ஒரு வருஷத்தில் 12 மாதமும் நட்சத்திரங்கள் அவரவர் பிறந்த நட்சத்திரம் வரும். ஒரு சில வருடங்களிலே 13 முறை வரும். ஒரு வருஷத்துக்கு 13 டைம்ஸ் அதிகபட்சமாக ஒரு நட்சத்திரம் வரும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எந்தெந்த நாட்களிலே வருகிறது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த நாளிலே அவசியம் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை அஸ்வினி தேவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அஸ்வினி தேவர்கள் என்று ஒரு தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்தான் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை. பிரத்யதி தேவதை சரஸ்வதி. ஞானகாரகனாகிய கேதுவின் நட்சத்திரம் அது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். ஞானம் என்று நான் இங்கே சொல்வது நாலெட்ஜ் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது விஸ்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அறிவாற்றல், அறிவு கூர்மை சற்று அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை அப்படி பார்த்த உடனே புரிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு கூர்மை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் சரஸ்வதி தேவி தான் இந்த நட்சத்திரத்தின் பிரத்யதி தேவதை. சரஸ்வதி தேவிக்கு என்ன தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தனியான கோவில் கூத்தனூர் பூந்தோட்டம் அருகிலே இருக்கிறது. பூந்தோட்டம் என்பது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையிலே நன்னிலம் அருகிலே இருக்கிறது. அந்த நன்னிலம் பூந்தோட்டம் அருகே இருக்கின்ற கூத்தனூர் சரஸ்வதி கோவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு கோவில். தமிழ்நாட்டிலே சரஸ்வதி தேவிக்கென்று தனி கோவில் இருக்கின்ற ஒரே இடம் கூத்தனூர் தான். வடநாட்டிலே ஒரு 4 இடங்களிலே அது போன்ற சரஸ்வதி கோவில்கள் இருக்கின்றன. பல ஊர்களிலே சரஸ்வதி வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே சரஸ்வதி வழிபாடு தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அந்த சரஸ்வதி தேவி தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உண்டு. ஸ்தல விருட்சம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? ஒரு கோவிலுக்கு ஒரு மரம் இருக்கிறது, அதை ஸ்தல விருட்சம் என்கிறோம். அதை போல நட்சத்திர விருட்சம் என்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதேனும் ஒரு மரம், இந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரம், இந்த நட்சத்திரத்திற்கு உரிய பறவை என்றெல்லாம் உண்டு. அந்த வகையிலே அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய மரம் எது என்று கேட்டால் உடனே நீங்கள் முகத்தை சுளிப்பீர்கள். எட்டி மரம்தான் அதற்கு உரிய மரம். எட்டி என்றாலே கசப்பு. ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் இனிப்பாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எட்டி மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வழிபடலாம். கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும்.
ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராதி இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் பூன் தாமரை போர் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பாடியிருக்கிறார். அந்த சரஸ்வதி அந்தாதி என்று அதற்கு பெயர். 30 பாடல்கள் கொண்டது. சரஸ்வதி அந்தாதியை தினமும் படித்து வர வேண்டும். அதை படித்தால் அற்புதமாக இருக்கும். பாதிக்கலாம், போதிக்கலாம், சொன்னதையே சாதிக்கலாம். அற்புதமான வார்த்தைகள். கம்பருக்கு கவி பாடும் திறனை அளித்தது அந்த சரஸ்வதி. அந்த சரஸ்வதி அந்தாதி பாடிவிட்டுத்தான் அவர் கம்பர் ராமாயணம் இயற்றினார். கம்பர் ராமாயணம் இயற்றுவதற்கு முன்பாக பாடியது சரஸ்வதி அந்தாதி. சரஸ்வதி வழிபாடு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டும். ஏன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சரஸ்வதி வழிபாடு செய்ய வேண்டும்? ஏன் கூத்தனூருக்கு போக வேண்டும்? அதற்கும் இந்த ஜாதகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி நாளை நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். மீண்டும் நாளை தினம் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.